ஆவியில் எளிமையுள்ள, ஃபர்ஸ்ட் சொன்னது ஆமென், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்தியா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள், இது என்ன பண்றாருன்னா, திரளான ஜனங்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே சீசர்கள் அவரிடத்துக்கு ஆமென் வந்து நிக்கிறாங்க. ஆமென், திரளான ஜனங்கள் ஃபுல்லா நின்றுட்டு இருக்க ஆளு, சீசர்கள் ஓடி போய் அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்ன அப்படின்னா, முதல் காரியம், ஆவியில எளிமை உள்ளவர்கள் யாராமா? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அந்த ரிவார்டையும் சொல்லிடுறாரு. ஆமென். எப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு என்ன ரிவார்டு, என்ன வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அப்படியே அந்த டீட்டெயில் லிஸ்டா சொல்லுவார். இப்போ ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான். அவன் யாராமா? பாக்கியவான். அவனுடைய ரிவார்டு என்னதாமா? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்பர் 2, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்துல துயரப்படுகிறவர்கள் யாராமா? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ரிவார்டு என்னது? கண்டிப்பா ஒரு நாள் அவங்க என்ன செய்வாங்க? ஆறுதல் அடைவார்கள். ஆமென். துயரம் துக்கத்தோடு இருக்கிறவர்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்க பாக்கியவான்கள். நீங்கள் ஒரு நாள் தேவனுடைய ஆறுதலை பெற்றுக் கொள்வீர்கள். அவர் உபதேசித்து சொன்னது. நம்பர் 3, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அவர்கள் பூமியை, ரிவார்டு, சாந்தமா இருக்கிறவங்களுடைய ரிவார்டு, அமைதியா இருக்கிறவங்களுடைய ரிவார்டு என்னதாமா? பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நம்பர் 4, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியை விரும்புற ஆளு, நீதியை விரும்புற ஆளு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ள ஆள் அப்படின்னா நீதியை விரும்புற ஆள். நீதி தான், ஆமென், நீதியா நடக்கணும், நீதியா வாழணும், நீதியா இருக்கணும், இதான் நியாயம், நியாயத்தின்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு விரும்புற ஆளு யாராமா? பாக்கியவான். அவன் பாக்கியவான். என்னவாமா? அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த உலகத்துல நீதியா இருக்கிற ஆள் திருப்தி அடைவாங்களா? நீதியா வாழ்றவனை பாருங்க, இந்த உலகத்துல பிச்சைக்கார பயலாவா இருப்பான், பாவமா இருக்கும். ஆமென். அடிச்சு பெரட்டி உருட்டி பெரட்டி இருக்கிறவனை பாருங்க, ஆமா, ஐயோ, ஆமென், கோடீஸ்வரனா இருப்பான் இல்லையா? நீதி நியாயம் எப்பவும் தொட்டதுக்கெல்லாம் நீதி நியாயம் நேர்மை பேசுறவனை பாருங்க, பாவமா இருப்பான். ஏ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவான். சாப்பாட்டுக்கே ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். நான் திருப்தி அவங்களை நடத்துவேன். ரிவார்டு. அடுத்து என்னதியா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 7வது காரியம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம இரக்கம் செய்தா ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராமா? இரக்கம் பெறுவார்கள். 8, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்ன ரிவார்டு பாருங்க. ஆமென். இருதயத்தில் சுத்தமா இருக்கிற ஆளுடைய ரிவார்டு, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன், தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்றவன் தான் யாராமா? தேவனுடைய புத்திரர். ஆமென். சண்டையை கிளப்பி விடுகிறவன், அவனுக்கு பேர் என்னதான் நீதிமொழியில? கோல்காரன். கோல்காரன் சண்டையை கிளப்பி விடுவான். கோல்காரன் சண்டையை என்ன செய்வானா? கிளப்பி விடுவான். சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். அவன் யாராமா? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அதுதான் நான் ஓடுறது, எப்படியாச்சும் இந்த ரிவார்டை வாங்கிட்டு ஓடுறது. யோகம், சமாதானமா இருங்கயா, சந்தோஷமா இருங்கயா, சண்டை போடாதீங்க. எதுக்கு ஓடுறேன்? அதுக்கு தான் ஓடுறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சில நேரம் நன்மை செஞ்சு பயங்கரமா நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்போம். அவன் வந்து சண்டியராட்ட இப்படி நிற்கிறது வாசல்ல, என் குடும்பத்தை நீ தான் விட்டா 4 பலர்னு
அவர் தான் சண்டீர், அவர் தான் ஆம்பளை, நம்மளாம் ஆம்பளை இல்லை. இழுத்தாயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நம்ம சமாதானம் பண்ணி இவரு குடும்பத்தை சின்னாபின்னப்படுத்திட்டு இங்க வந்து வாசல்ல ஒட்ட நாள் தள்ள தெடிக்க ஓட்டிடணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. என்னை வந்து கையெடுத்து கும்பிடணும். செய்யுங்க. ஹல்லேலூயா. கையெடுத்து கும்பிடணும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவங்க தான் ஆண்டுடைய பிள்ளைங்க, அவங்க தான் ஆண்டுடைய பிள்ளைங்க. அடுத்தியா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். யாரெல்லாம் பாக்கியவான்னு பெரிய லிஸ்ட் உபதேசம் பண்றார். ஆமென். ஆமென். பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்திலே உங்கள் பலன் எப்படி இருக்குமாமா? மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். பார்த்தோம், துன்பப்படுத்தினார்களே. ஆமென். ஆமென். நல்லா கவனிச்சிட்டீங்களா? இந்த லிஸ்ட்ல 2 பேத்துக்கு ஒரே ரிவார்டு. 2 பேத்துக்கு ஒரே ரிவார்டு. என்னன்னு பார்த்து சொல்லுங்க. நீதி. ஒன்னொன்னுக்கும் ஒரு ரிவார்டு சொன்னார்ல. ஆனா 2 குரூப்புக்கு ஒரே ரிவார்டு. என்னன்னு பார்த்து சொல்லுங்க எனக்கு. என்னடா அவங்க 2 பேத்துக்கும்? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கைவேத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆமென். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சரி, இவ்வளவு லிஸ்ட் இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு மெசேஜ். நான் இன்னைக்கு முதல் காரியத்தை உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்றேன். முதல் காரியம் என்ன காரியம்? ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆவியில எளிமையுள்ளவர்கள் யாராமா? பாக்கியவான்கள். அவர்களுக்கு என்ன ரிவார்டு வச்சிருக்காரா? பரலோக ராஜ்யம் அவங்களுடையதுதான். ஆமென். ஆமென். இந்த வீடு என்னுடையது. இந்த வீடு என்னுடையது. சபை என்னுடையது இல்லை. நான் தான் சபைக்குரியவன். நான் சொல்ற விஷயத்தை ஹல்லேலூயா. அந்த வீடு என்னுடையது. ஆமென். இது என்னுடையது இல்லை, நான் இதற்குரியவன், நான் சபைக்குரியவன். ஆமென். இது என்னுடையது இல்லை. தேவனுடைய பிரசங்க பீடத்தில் சொல்றேன், அது என்னுடையது. சரியா? உங்க வீடு உங்களுடையது. அப்படிதானா? ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படி ஒரு இடம் இல்லைன்னா நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருப்பேன். சொல்லிட்டு யோவான் 14 சொல்லும்போது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் வந்து நீங்கள் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை என்ன செய்வேன்? சேர்த்து கொள்வேன் அப்படி சொல்ல. சரியா? அந்த இடத்துக்கு போறதுக்கு குவாலிட்டி என்ன? அதை பார்த்து இது என்னுடையதுதான் அப்படின்னு சொல்லணும்னா, இது மலையில திரளான ஜனங்களுக்கு முன்பாக அவரே அமர்ந்து சீசர்களை வைத்துக் கொண்டு உபதேசித்து சொன்ன வார்த்தை. பிரசங்கம் பண்ண 5, 6, 7 மேத்யூ 5, 6, 7 இந்த 3 சாப்டரும் ஆமென் மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க. வேதாகம கல்லூரியில் இதுக்கு பேரு மலை பிரசங்கம். இதான் மூல உபதேசம், இதான் அடிப்படை சத்தியம். முழு வேதாகமத்துக்கும்
அடிப்படை சத்தியம் 5, 6, 7. மத்தேயு 5, 6, 7 அதிகாரம் தான் அடிப்படை சத்தியம். அதுல ஆண்டவர் எல்லாரையும் உட்கார வச்சு, இது எப்ப நடக்குது? 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்தில் என்ன நடக்குது? மத்தேயு 4ல திருப்பாம சொல்லுங்க. 4வது அதிகாரத்தில் என்ன நடக்குது? அவரு 30 வயசுல எங்க போறாரு? மலைக்கு ஜெபம் பண்ண போறாரு. 40 நாள் உபவாசம். பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. அங்க 40 நாள் உபவாசிக்கிறாரு. இந்த ஊழியத்தை செய்யணும், பரலோகத்தின் திட்டம் நிறைவேறணும், என்னை அனுப்பின பிதாவின் திட்டம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துறாரு. 30 years old. ஆமென். 30 வயசு நிரம்பினவராய் ஒரு மலைக்கு போறாரு. போய் 40 நாள் உபவாசிக்கிறாரு. 40வது நாள் கண்ணை திறந்து பார்த்த உடனே பிதாவானவர் வந்து நின்றுட்டு இருந்தாரா? 40 நாள் உபவாசித்து கண்ணை திறந்து பார்த்தா யார் நின்றுட்டு இருந்தா? நம்ம என்ன நினைப்போம்? என்னடா 40 நாள் உபவாசித்து ஆமே ஒண்ணுமே நடக்கலையே, இப்படி போகுதே வாழ்க்கை, சாத்தான்லாம் வந்து முன்னாடி நிக்கிறான் இல்லையா? ஆனா கண்ணை திறந்து பார்த்த உடனே அவன் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? பசிக்கிறதா? பசிக்குதா? ஆமென். எப்பவுமே நல்ல கவனிங்க, பிசாசு நம்முடைய தேவை அறிந்து செயல்படுகிறவன். நம்முடைய தேவை அறிந்து, உங்க மனசுல எதை ஆசையா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுவான். நம்ம நினைப்போம், ஐயோ ஆண்டவர் பாரு எவ்வளவு நல்லவர்னு. ஆண்டவர் பாரு எவ்வளவு நல்லவர், நான் ஆசையா நினைச்சிட்டு இருந்தேன், அதை அப்படியே கொண்டு வந்து என் முன்னாடியே என் கையிலேயே கொடுக்குறாரு அப்படி நினைப்போம். நம்ம தேவ பிள்ளைகளே, அது கர்த்தர் கொடுத்தாரா சாத்தான் கொடுத்தானான்னு எப்படி நிதானிப்பீங்க? நீங்க இருதயத்தில் ஆசைப்பட்டீங்க, அது கையிலே கிடைக்குது, அதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகுது, ஆயத்தமாகுது, எல்லாமே ரெடி ஆகுது, பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகுது. இது தேவன் கொடுத்தாரா சாத்தான் கொடுத்தானா அப்படின்னு எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? அது தெரிஞ்சா யாங்க ஏன் சர்ச்சுக்கு வரோம், அது தெரிஞ்சா நான் ஏன் சர்ச்சுக்கு வர்றேன், நானே இன்னொரு சர்ச் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். எப்படி தெரியும் இது பிசாசு தர்றதா? ஏன்னா நம்ம ஆசை, நம்ம விருப்பம், நம்ம ஜெபம் அதுதான். இது பிசாசு தர்றானா? ஆமென். ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்கிறாரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமென். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம ஆவியில ஆண்டவரோட கனெக்ஷன் இருக்கும்போது அப்பட்டமா தெரியும். ஆமென். அது கையில வந்த உடனே சமாதானம் கேடு ஆரம்பிச்சிடும். இருதயம் சமாதானம் கெட்டு, ஆனா அதுக்கு தான் ஆசையா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். சமாதானம் கெட்டு ஐயோங்கிற மாதிரி இருக்கும். அப்பவே என்ன செஞ்சிடணும்? அதை நிராகரிக்கணும், அதை விட்டுறணும். மறுபடியும் ஆண்டவரே, நீங்க தரதா இருந்தா, நீங்க அதை அனுமதிக்கிறதா இருந்தா, நீங்க நான் அதை உணரணும், நான் அதை என்ன செய்யணும்? உணரணும் ஆண்டவரே அப்படி சொல்லிச்சோம். அல்லேலூயா. ஆமென் தானா? பாருங்க, ஆண்டவர் 4வது அதிகாரத்தில் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி ஊழியத்துக்கு ஆயத்தமாகி பூமிக்குள்ள வரார். நாளையிலிருந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும். நாளையிலிருந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும். முதல் ஊழியமே என்னது? 5வது அதிகாரம். முதல் ஊழியமே உபவாசத்தை முடிச்சு கீழே இறங்கி சாத்தான அப்பாலே போட சைத்தானே அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சுட்டு கீழே இறங்கி காலையில ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண முதல் ஊழியமே என்னது? அவ்வளவுதான். வாங்க வாங்க, நேற்று நான் ஜெபம் பண்ண இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் எல்லாம் திரளான ஜனங்கள் வந்தாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, மலையில உட்கார வச்சுட்டு சத்தமா பேசுறாரு. வாயை திறந்து, ஏசப்பா இந்த உலகத்துல இந்த பூமியில வாயை திறந்து சொன்ன முதல் பிரசங்கம், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எந்த பாஸ்டாச்சும் வந்து கேட்டா சொல்லுங்க, என்ன என்கிட்டே முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி அன்னைக்கும் அப்படியே புது விசுவாசி மாதிரி உட்காந்துருக்க கூடாது. ஏன்னா வர்ற பாஸ்டர் நிறைய கேள்வி கேட்பாரு. அவர் பிரைஸ்லின் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டுட்டு தான் பிரசங்கம் பண்ணுவார். அதனால கொஞ்சம் நம்ம மானத்தை என்ன செய்யுங்க,
நான் வேற நல்ல பாஸ்டர் நினைச்சிட்டு வர்றேன்ட்டாரு. அல்லேலூயா. அதனால என்ன செய்யுங்க, ஆமாம், நல்ல இருந்தால் உபதேசிச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்துருக்கிறாரு. ஆமாம். அதனால கொஞ்சம் நல்ல பதில் சொல்லுங்க. ஏதாச்சும் கேட்டாருன்னா நல்ல பதில் சொல்லுங்க, பைபிள் நல்லா சொல்லுங்க, சரியா? இந்த 2 நாள் நம்மளை காப்பாத்துங்க, திட்டு வாங்க விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஆமென் தானா? ஆண்டவர் முதல்ல வாயை திறந்து இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ண வார்த்தை, ஆமென், அல்லேலூயா, என்ன வார்த்தையா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்களாமா? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சரி, நான் இந்த டாபிக்கை வெளியே எடுத்து, ஏன் ஆமென் ஆவியில எளிமையுள்ளவனை ஆண்டவர் பாக்கியமா பார்த்தாரு அப்படி தியானிச்சேன். ஏன் அப்படி பாக்கியமானா பார்த்தாரு? எளிமையானவனை, ஆவியில எளிமையானவனை ஏன்? ஆமென். பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன், எளிமையானவன் பாக்கியவான்னு போடல, எளியவர்கள் சிறியவர்கள் பாக்கியவான்னு போடல, ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான். எதுல எளிமையா இருக்கணுமாமா? ஆவியிலே தாழ்மை, ஆவியிலே கீழ்ப்படிதல், ஆவியிலே உண்மை, ஆவியிலே எளிமை. அல்லேலூயா. அவன் பாக்கியவான்கிறார் ஆண்டவர். அவன் தான் blessed one. ஆமென். அவன் பாக்கியவான். பரலோக ராஜ்யம் அவனுடையது. அல்லேலூயா. ஆமென். என்ன பாக்கியம்? ஆவியில எளிமையா இருக்கிறனால. அவன் என்ன பாக்கியம்? எதனால அத பாக்கியமா பார்த்தார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கங்க, நான் ஆவியில எளிமையா இருக்கிறேனா? ஆவியில எளிமையா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது? ஆவியில எளிமையா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது? பேச மாட்டேங்கிறீங்களே. ஆவியில எளிமையா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது? ஆவிக்குரிய பெருமை. ஆவிக்குரிய பெருமை. ஆவிக்குரிய பெருமைனா என்னது? பெருமை, உலக பெருமைனா ஒரு நல்ல வேலை, வீடு, வாசல், காரு, பங்களா, காசு நிறைய இருக்கு இல்லையா? அது வேற. ஆவிக்குரிய பெருமைனா என்னது? பேசுங்க. ஆவிக்குரிய பெருமைனா என்னது? அரை மணி நேரம் தான் ஜெபம் பண்றோம் டெய்லியும். இந்த ஒரு வாரமா ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம். நான் 1 மணி நேரம், அடுத்த வாரம் 1 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. அடேங்கப்பா, 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் ஆகுது. எப்படி இருக்குயா? அவ்வளோதான். ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் ஆகுது. 2.5 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் ஆகுது. ஆமென். நான் அப்படி ஆட்களை எல்லாம் பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். அப்படியே அவர் வந்து நிக்கிற தோரணே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா என்ன செஞ்சுட்டாராமா, ஒரு 3 hours முழங்கால நின்னுட்டாரு. ஆமென். வேதத்தை ஒரு 40 அதிகாரம் வாசித்துட்டாரு. ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் வாசித்துட்டாரு. ஆமென். யாரையும் செட்டப் பண்றதில்ல, யாரையும், எந்த பாஸ்டரையும் செட்டப் பண்றது, எந்த ஊழியக்காரனையும், எந்த சகோதரனையும் செட்டப் பண்றதில்ல. ஆமென். நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பைபிளை எத்தனை முறை வாசித்திருக்கேன்னு தெரியுமா? தெரியாது உனக்கு. மண்டை ஆட்டாத, சரியா? நான் சொல்லவே இல்லை. என்னைக்கு சொன்னேன்? சொல்லவே இல்லை. சொன்னா இல்லை. ஆமாம். நீங்க இந்த பைபிளை எத்தனை முறை வாசித்திருக்கீங்க? ஒரு முறை முழுவதும் வாசித்தவங்க கை தூக்குங்க. ஒரு முறை ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேன். 2 முறை. என்ன இப்ப கை தூக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு முறை படிச்சு முடிச்சிட்டியா சொல்லுங்க? இல்லையா? இன்னும் படிச்சு முடிக்கலையா? ஒரு முறை ஃபுல்லா வாசித்து முடிக்கலையா? ஸ்தோத்திரம். ஒரு முறை வாசித்து முடிக்காதவங்க இருக்கீங்களா? ஐயோ, ரட்சிப்பே கேள்விக்குறியாயிருமே. என்ன பண்றீங்க அப்புறம்? 4 மாசத்துல வாசித்தரலாம். 4 மாசத்துல ஒரு முறை வாசிக்கலாம். நான் சொல்ற மாதிரி வாசித்தீங்கன்னா 4 மந்த்ல ஒரு முறை. அப்ப வருஷத்துல எத்தனை முறை வாசிடலாம்?
3 முறை வாசிடலாம். எவ்வளோ வருஷம் ஆச்சு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்து? இல்லை, ஒரு முறை 2 முறை வாசித்தவங்க 2 முறை படித்து முடிச்சிட்டேன். அம்மா 3 முறை முடிச்சிட்டிங்களா? 3 முறை. 4, 5 புஷ்பா 5 முறை வாசித்து முடிச்சிருச்சு. 6 போயா 7 8 5 தாண்டலையா? ஸ்தோத்திரம். ஆமா, நான் இந்த வேதத்தை எத்தனை முறை படிச்சிருக்கேன் தெரியுமா? சொல்ல மாட்டேன். ஆமா, அது உள்ள போக போக வாழ்க்கை கட்டப்படணும். ஆமென். இது நிறைய வாட்டி படிச்சிட்டேன்னு பெருமை வரக்கூடாது. என்ன வரணும்? எளிமை வரணும். ஆவியில எளிமைப்படும். ஏன்னா அதான் அது சொல்லி கொடுக்குது. எளிமைப்பட்டு, ஆமென். நல்லா புரிஞ்சுக்குங்க. வாயை திறக்காம பேசாம இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாலே மூடனும் அப்படியே உட்கார்ந்துட்டு இப்படி மண்டை ஆட்டினாலே போதும். அப்படி சொன்னாலே அவர் எப்படி நினைச்சுக்கோ? நம்ம பயங்கரமான அறிவளிப்பு தெரியுது அப்படின்னு. அவர் வாயை திறந்தாதான் தெரியும். வாயை திறந்தாதான் தெரியும் யாருன்னு. எனக்கு ஒரு சகோதரி தெரியும். எங்க குடும்பத்தில் ஒரு சகோதரி இருக்காங்க. எங்க பாஸ்டர் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு ஏதோ டெப்தா அங்க சத்தியத்து ஆழமா யூத கலாச்சாரம் அது இதுன்னு போயிட்டு இருப்பாரு. இந்த அம்மா பைபிள் வச்சுட்டு இப்படிம்பாங்க. நானும் பாஸ்டர் அம்மா பார்த்துக்கோ. ஓ, அவன் அப்படியே இப்படிம்பாங்க. அப்புறம் பேனால எழுதிக்குவாங்க. வீட்டில் வந்து டைரியை பார்த்தா ஒன்றும் இருக்காது, வசனம் மட்டும் எழுதியிருப்பாங்க. ஐயோ, நீங்க வேற யாருன்னு கண்டுபிடிச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஆவியில எளிமைனா என்ன தெரியுமா? எல்லாம் தெரியும், ஆனா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறது. எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே உங்களை பற்றி எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும், ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பேன். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, பின்னாடி என்ன பண்ணுறீங்க, முன்னாடி என்ன பண்ணுறீங்க, சைடில் என்ன பண்ணுறீங்க, லெஃப்டில் என்ன பண்ணுறீங்க, ஐ நோ வெரி வெல் எவ்ரிதிங். ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் சொல்லும்போது அப்படியா அப்படின்னு கேட்பேன். அப்படியாம்மா, அப்படியா தம்பி, அச்சோ எல்லாம் எனக்கு தெரியும். நான் ரியாக்ஷன் பண்ண மாட்டேன். நான் வந்து ஆக்ஷன் மட்டும்தான். நான் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஆக்ஷன் மட்டும்தான். அதுதான் தரமான ஒரு தலைவருக்கு அழகு, லீடர்ஷிப்புக்கு அழகு. ஆமா, ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கறது தான். அடுத்து என்ன காரியம், அடுத்து என்ன செய்யணும் இல்லையா, அப்படி பார்க்கறது தான் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆவியில எளிமைனா எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரி இருக்கணும். தெரியாத மாதிரி இருக்கிறது பேர் ஆவியில எளிமை. ஆவியில பெருமை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட். ஆவியில பெருமைனா எங்க ஐயா ஒருத்தர் சொல்லுவார், உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாதுடா. என்ன தெரியாது, ஆனா எப்படி இருக்கிறது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்துக்கிறது. அப்படி அது ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய உதாசீனம், ஆவிக்குரிய பெருமை. ஆமென். அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு ஆவியில எளிமையா இருங்க. ஆவியில எளிமை இது என்னவாமா, பாக்கியம்னு சொல்றாரு. ஆமென். ஒரு காரியத்தை நம்மை படைத்த தெய்வம் பாக்கியம்னு சொன்னா அதை பின்பற்றுறதுனால என்ன பிரச்சனை? என்னுடைய கொஸ்டின். ஆண்டவரே சொல்றாரு இது பாக்கியம் உனக்கு. அதுதானே தேடி அலைகிறோம், அதுக்குத்தானே ஆலயம், அதுக்குத்தானே ரட்சிப்பு, அதுக்குத்தானே ஞானஸ்தானம், அதுக்குத்தானே திருவிருந்து, அதுக்குத்தானே ஆராதனை, அதுக்குத்தானே சபை, அதுக்குத்தானே இவ்வளவு அழகான பாஸ்டர். ஒத்துக்க மாட்டீங்களே? அது ஒத்துக்க மாட்டீங்க, தெரியும் எனக்கு. ஆமா, எதுக்கு கொடுத்தாரு? இத பாக்கியமா பார்க்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு இல்லையா? இப்ப இது ஆண்டவர் இந்த எளிமையில என்ன, எதனால இத பாக்கியம்னு சொன்னாரு? நான் அப்படி தியானிச்சேன். ஏன் இத பாக்கியம்னு சொன்னாரு அப்படின்னா, ஒரு 6 காரியங்களை பிராக்டிக்கலா உங்க முன்னாடி வச்சுட்டு இந்த ஆராதனையை நான் முடிக்கிறேன். என் கூட கொஞ்சம் மனம் கொடுத்து கவனிங்க.
ஆமென். வேற எந்த காரியத்திலையும் சிந்தனை போக வேண்டாம். ஆமென். வேற எங்கேயாச்சும் இன்னைக்கு புறப்படுறீங்களா? மத்தியானம் யாராவது பிரயாணம் டிராவல் ஏதாச்சும் இருக்கா? மதியம் டிராவல் இருக்கா ஐயா? முடிஞ்சோடனே ஆராதனை முடிஞ்சோடனே, அதனால் லேட் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் யோசிக்காதீங்க, கொஞ்சம் என் கூட அட்டென்ஷனாக இருங்க. இன்னைக்கு மத்தியானம் எங்கேயாச்சும் போகிறீங்களா? யாராவது உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் போனதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன்னா ஜோம் பண்ணுவேன் உட்காந்து, போட்டுருங்க ஆண்டவரே அம்மா. அதனால் இப்போவே சொல்லுங்க, எங்கேயாச்சும் போகிறதுல இருந்தால் இப்போ சொல்லுங்கள், நான் கொஞ்சம் நேரமாக முடிக்கிறேன். எல்லோரும் அடுத்த நேரம் வீட்டுக்கு தானே சாப்பிட்டு கறி சோறு சாப்பிட்டு தூங்குறது தானே? ரைட், கவனிச்சு அப்போ என் கூட இருங்க. அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 40வது சங்கீதம் 17வது வசனத்தையும் சங்கீதம் 9வது சங்கீதம் 18வது வசனத்தையும் வாசிங்க. 40வது சங்கீதம் 11 ஆயிடுச்சா? ஆமாம். இயேசுவே ஸ்தோத்திரம். தம்பி எத்தனை மணிக்கு ஆராதனை முடிச்சு கொடுத்தீங்க? 10:30 ஐயா? 10 ஒன்று விட ஒன்று 10 சரி, 10 நான் 45 நிமிஷம் நானா பேசினேன். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங். வாசிங்க. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன். கவனிங்க, தாவீது சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தரோ என் மேல் என்னவா இருக்கிறார்? அம்மா நினைவாய் இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தரோ என் மேல் எப்படி இருக்கிறாரு? நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே 9:18 வாசிங்க. 9வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்க குயிக்கா. நான் இன்னொரு 20 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். ஆமென். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்ப கவனிங்க, 2 வசனத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. 40:17 சொல்லுகிறது. ஆமென். போடியா. ஆமென். 40:17 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 40:17 வாசிங்கயா. ஆமென். சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். எளிமையானவனை கர்த்தர் என்ன செய்யறாரம்மா? கண்ணோக்கி இல்லையா, நினைக்கிறார். சொல்லுங்க, நினைக்கிறார். ஆமென். நினைக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். எளிமையானவன். எந்த எளிமையானவன? ஆவியில எளிமையானவன் ஆண்டவருடைய நினைவுகளிலே இருக்கிறான். ஆவியில எளிமை உள்ளவர்கள் ஆமென் கர்த்தருடைய நினைவுகளிலே இருக்கிறார்கள். அதனாலதான் 9:18 சொல்லும்போது, நான் எளியவனை நான் என்ன செய்யறதில்லை, மறக்கவே மாட்டேன். எளியவனை நான் என்ன செய்ய மாட்டேன்? என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நம்ம இதெல்லாம் என்ன நினைச்சிட்டோம்? எளியவன் அப்படின்னா ஏழை, அதாவது காசு இல்லாதவன், வீடு வாசல் இல்லாதவன், சோத்துக்கு வழி இல்லாதவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். தப்பு. அந்த இன்டர்பிரேஷன் இல்லை இங்க. அவர் சொன்ன எளியவன் அப்படின்னா ஒடுக்கப்பட்டவன். ஆமென். ஒடுக்கப்பட்டவன், சமூகத்துல ஒடுக்கப்பட்டவன். அவன் ஆவியில ஆண்டவரை நம்பி இருப்பான். சமூகத்துல நெருக்கப்பட்டவன், அவன் ஆவியில கர்த்தரை நம்பி இருப்பான். ஆமென். நம்ம நெருக்கம் நமக்கு அதிகம் வரும்போது நம்ம யார்கிட்ட ஓடுறோம்? ஆண்டவர்கிட்ட ஓடுறோம் இல்லையா? ஆண்டவரே ஓடுறோமா? இல்லை, நான் ஓடுறேன். எனக்கு நெருக்கம் பாடு பிரச்சனை வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஓடுறேன். என் ஆவி இன்னும் கீழே போகுது, என் ஆவி தோய்ந்து போகுது, கர்த்தரையே நம்பி இருக்குது, நீங்க தான்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. பாருங்க, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை அப்படின்னா நினைச்சிட்டே இருக்காருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. எளியவனை அவர் என்றைக்கும் மறப்பதில்லை அப்படின்னா என்ன சொல்றாரு? அங்க 40:17 என்ன சொல்றாரு? நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். அப்ப ஆவியில எளிமை உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, மறக்க மாட்டாரு. நம்மளை மறக்க மாட்டாரு. ஆமென். அவருடைய நினைவுகள் இருப்போம். அவருடைய நினைவில் இருந்தா என்ன நடக்கும்? வசனம் சொல்லுங்க. அதுக்கு தான் பைபிள் எத்தனை முறை படிச்சீங்கன்னு கேட்கிறேன். ஆமென். அவருடைய நினைவில் இருந்தா என்ன நடக்கும்? ஆமென். 118 சங்கீதம் 118 என்ன போட்டிருக்கு? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை. ஆமென். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் இந்த உலகத்தில் உங்களை நினைச்சாலும் நினைக்கலனாலும்
ஆமென். மறந்தாலும் போனாலும் வந்தாலும் ஆமென், யார் உங்க மேல நினைவா இருப்பா? எப்ப ஆவியில எளிமையா, ஆவியில அவரை சார்ந்து கொண்டு, சரீர பலத்தை அல்ல, கல்வியை அல்ல, சம்பாதிக்கிற பணத்தை அல்ல, சோசியல் ஸ்டேட்டஸ் அல்ல, நம்ம கிட்ட இருக்கிற வீடு காரு பங்களாவை அல்ல, நம்முடைய சம்பாத்தியத்தை அல்ல, சொத்து சுகம் காடு எதையும் இல்லை. அது நம்ம மைண்டுக்கு வரக்கூடாது. அது எல்லாம் இங்கே விட்டுட்டு போறோம். இந்த எளிமையான ஆவியோட தான் அவரை சந்திக்க போறோம். கை தட்டிருங்க. அது எல்லாம் இங்கே விட்டுட்டு தான் போகணும். இந்த எளிமையான ஆவியோடு தான் அவரை சந்திக்கணும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியில எளிமையார். ஆமென். ஆவியை சொல்றாரு, அவர் என்மேல் நினைவாய் இருக்கிறார். ஆமென். 9:18 அவர் என்ன மறக்கிறதே இல்லை. அவர் என்ன செய்யறது இல்லை? மறப்பதே இல்லை. ஆமென் தானா? ஆமென். இதத்தான் ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரு? பாக்கியம். அவர் நினைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில பெரிய பாக்கியம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை நினைக்கிறது தான் பெரிய பாக்கியம். ஆமென் தானா? ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேச மாட்டேங்கிறீங்களே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருப்பூர்லேருந்து ஆபிரகாம் பிரான்சிஸை டெல்லி வர சொல்லுங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? நாளை காலையில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி பாராளுமன்ற ஆஃபீஸில் நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? உங்களை பார்த்தா சொல்ல மாட்டார் போல அப்படி பார்க்குறீங்க என்னைய. ஆமாம், அப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னு பாருங்க. திருப்பூர் பாஸ்டர் ஆபிரகாம் பிரான்சிஸ் என்னை வந்து நீங்கள் டெல்லியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அது அடேங்கப்பா, பாரத பிரதமர், நம்ம இந்திய தேசத்துடைய பிரதமர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு, நம்மளை எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியலையே. சரி, அவரை விட்டுருங்க. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் நெஞ்சில் குடி இருக்கும் பாஸ்டர் ஆபிரகாம் பிரான்சிஸ் அவர்கள் என்னை வந்து சந்திக்கவும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும் எனக்கு? போயிட்டு வரவா? அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம் இருக்காது? உங்க முகத்தில் ஒரு சந்தோஷம். இந்த ஆளை மட்டும் கூப்பிடுவாங்க போல தெரியுது, நம்மளை கூப்பிட மாட்டோம். ஆமென். ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென். அவ்வளவு பெரிய தெய்வம், அகில அண்ட சராசரத்தை உருவாக்கி பூமியை தன் வார்த்தையினாலே, சமுத்திரத்தை தன் ஒரே வார்த்தையினாலே, வானத்தை தன் ஒரே வார்த்தையினாலே, ஆமென், அண்ட சராசரங்களை தன்னுடைய ஒரே வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர் தாவீது மேல நினைவாவே இருக்கிறார். தாவீதை மறக்கிறதே இல்லையா? ஏன்னா தாவீது ஆவியில எளிமையுள்ள ஆளு. தாவீது காடு கரை தோட்டம், ஆமென், பாறை இடுக்குகள், மலை குன்று பள்ளத்தாக்கு வனாந்தரம் பாலைவனங்கள்ல கர்த்தரை துதித்து பாடி சுற்றி திரிந்தவர். அதனால தாவீது சொல்றாரு, ஆமென், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை நினைக்கணும்னா நீங்க அவர் நினைவிலே இருக்கணும்னு சொன்னா ஆவியில என்ன வந்துடணும்? எளிமையா இருக்கணும். ஆமென். ஆமென். எந்த பெருமையும் நமக்கு இல்லை இருக்கக்கூடாது. எந்த பெருமையும் நமக்குள்ள வரக்கூடாது. முக்கியமா ஆவிக்குரிய பெருமை வரக்கூடாது. ஆமென். ஆவிக்குரிய பெருமை என்ன செய்யக்கூடாது? ஆமென், வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். எங்க பாஸ்டர் குரூப் நிறைய இருக்கிறோம். எங்களை பேசவே, சில பாஸ்டர் பேசவே விட மாட்டாங்க நம்மளை எல்லாம். ஆமென். அவர் என்ன செய்வார்? கர்த்தர் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று வந்தார், நேற்று வந்தார், சாயங்காலம் வந்தாருன்னு ஆரம்பிச்சுவார். ஆஹா, ஆமென். ஆனா அவங்களுக்கே தெரியும் எங்க வந்திருப்பாருன்னு, எங்க வந்துட்டு போனாருன்னு அவங்களுக்கே தெரியும். ஆமென் தானா? நம்பர் 1 ஏன் பாக்கியம் தெரியுமா? அவர் நம்மை நினைக்கிறார். ஆவியில எளிமையுள்ளவன் என்ன செய்றாரு? ஆண்டவர் நினைப்பது பாக்கியம். கர்த்தர் நம்மை நினைப்பது பாக்கியம். ஆமென். 2 வாசிங்க. யோபு 5:15 வாசிங்க. 2 யோபு 5:15. ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயிலிருந்தும் வாயிலிருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். கவனிங்க, 2வது காரியம். ஆமென். 1 நினைக்கிறார், 1 நினைக்கிறார். சொல்லுங்க, எளியவனை என்ன செய்யறாராம்? நினைக்கிறார். எளிமையானவனை கர்த்தர் என்ன செய்யறாராம்? நினைக்கிறார். நினைவாய் இருக்கிறார். அவனை கர்த்தர் என்ன செய்யறது இல்ல? மறக்கிறதே இல்ல. கர்த்தரோ என்னை மறப்பதே இல்லை அப்படி எழுதுறாரு தாவீது.
இங்க எழுதுறாரு, யோபு எழுதுறாரு, அவன் ஆனாலும் எளியவரை அவர்கள் வாயிலிருந்து பட்டயத்துக்கும் பலவானின் கையுக்கும் விலக்கி. இரண்டாவது காரியம், ஆவியில எளிமையுள்ளவன் எந்த இடத்திலையும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்படுவேன். அப்படின்னா கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்னு அர்த்தம். எதுக்கு காப்பாற்றுவாரோ? ஆமென். பலவானின் பட்டயத்துக்கும் பலவானின் கையுக்கும் விலக்கி கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா? ரட்சிக்கிறார். எவ்வளவு பேருக்கு சந்தோஷம்? ஆமென். இதான் பாக்கியம். அல்லேலூயா. இதான் பாக்கியம். இக்கட்டுகள்ல, போராட்டங்கள்ல, பிரச்சனையில, ஆமென், மன உளைச்சல்கள்ல, பாரங்கள்ல, கவலைகளில, ஆமென், வியாதியில, பலவீனத்தில், இந்த உலகத்துல நம்மை பாதிக்கிற அத்தனை காரியத்தில் இருந்தோம் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரா? ரட்சிக்கிறார். நினைத்தவர் நம்மை நினைத்தவர் ரட்சிப்பார். அவனோட கையில நம்மளை என்ன செய்ய மாட்டாராம்? விட்டு கொடுக்க மாட்டார். சத்துருடைய கைக்கு நம்மளை என்ன செய்ய மாட்டாராம்? விட்டு கொடுக்க மாட்டார். என்ன செய்வாராமா? ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பார். ஆமென். எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை என்ன செய்வாராம்? விலக்கி ரட்சிப்பார். விலக்கி காக்கிற ஆண்டவர். ஆமென். பட்டயத்துக்கு பலவானின் கைக்கு நம்மை விலக்கி காக்கிற ஆண்டவர். எத்தனை போராட்டம் வந்துச்சு, எத்தனை எதிர்ப்பு வந்துச்சு, எத்தனை பிரச்சனை வந்துச்சு, ஆமென், எத்தனை வாக்குவாதம், எத்தனை சண்டை, எத்தனை பஞ்சாயத்து, ஆமென், எத்தனை ஆலோசனை சங்கங்கள், ஆமென், நமக்கு விரோதமாக எழும்பின ஆலோசனை சங்கங்கள் எத்தனை, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணாருங்க? விலக்கி ரட்சித்தார். அப்போ முதல் காரியம், ஏன் ஆவியில எளிமையுள்ளவனை பாக்கியவானா பார்த்தார்னா, இந்த உலகம் ஏன் ஆவியில எளிமையுள்ளவனை பாக்கியவானா பார்க்குது அப்படின்னா, கர்த்தர் தெய்வம், அவ்வளவு பெரிய தெய்வம் அவனை நினைக்கிறார். நினைத்து இரண்டாவது காரியம், கைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான். பலவானின் பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் என்ன செய்ய மாட்டாராம்? ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்மை மீட்டு ரட்சிக்கிற தெய்வம். நம்பர் 3. ஆமென். நம்பர் 3. அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 72:12 வாசிங்க. சங்கீதம் 72:12 வாசிங்க. சங்கீதம் 72:12. சங்கீதம் 72:12 வாசிங்க. கூப்பிடுகிற எளியவனையும் தம்பி, அந்த எளியவன்கிற வார்த்தையை நல்ல தெளிவா வாசிங்க. ஆமென். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். சொல்லுங்க, விடுவிப்பார். ஆமென். சொல்லுங்க, விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவன் அப்படின்னா யாரு? அதாவது ஆவியில எளிமையா அவரிடத்துல ஜெபம் பண்றது. கூப்பிடுதல்னா ஜெபிக்கிறது. ஆமென். பரிசேயனை போல அல்ல. ஆமென். யாரு போல ஜெபம் பண்ணணும்? ஆயக்காரனை போல ஜெபம். ஆமென். பரிசேயனை போல ஜெபிப்பதல்ல. ஆமென். எப்படி ஜெபம் பண்ணணுமாமா? ஆயக்காரனை போல. ஆயக்காரனுடைய ஆவியில என்ன இருந்துச்சியா? தாழ்மை இருந்துச்சு. ஆமென். ஆண்டவரே, என்ன சொல்லி ஜெபம் பண்ணா? பாவியாகிய என் மீது கிருபையாயிரும். ஆவியில எளிமை வந்துருச்சு. ஆலயத்துக்குள்ள போகவும் துணியாமல், கையை எடுக்க துணியாமல், வானத்தை அண்ணாந்து பார்த்து சொன்னா, ஆமென், பாவியாகிய என் மேல் எப்படி இருங்க? கிருபையாயிரும். ஆண்டவரே. கீழே வசனம் அந்த ஊமையில சொல்லப்படும் போது வசனம் சொல்லுது, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு போனான். ஆமென். ஆமென் தானா? அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு போனான். அப்போ கவனிங்க, கூப்பிடுகிற எளியவனை எப்படி ஜெபம் பண்றோம்? நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? அநேக நேரத்தில் ஜெபம்னாலே நமக்குள்ள என்ன நமக்கு தெரியும்? சரிப்பா, இப்படி அந்த கேள்வியை மாத்தி கேட்கிறேன். எதுக்கு ஜெபம் பண்றீங்க? இதுதான் நம்ம ஜெபம். சிஸ்டர் அடிச்சிட்டாங்க பாருங்க. ஏன்னா அதான் இருக்கு நமக்குள்ள, அதான் இருக்கு. ஜெபம்னா என்ன? தேவையை சொல்றேன். குறிப்பு எடுத்துட்டு போகணும் பாஸ்டர். என்ன குறிப்பு? லிஸ்ட் வச்சிருக்கேன்ல. என்ன லிஸ்ட் வச்சிருக்கோம்ல? 1940 இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன். 1940 இப்போ வரைக்கும் நிறைவேறாத, ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் இன்னும் செய்யாத காரியம்லாம் இருக்கு. 1989 இருக்கு. லிஸ்ட் வச்சிருக்கேன்ல. ஆமாம், டெய்லியும் வச்சிருக்கேன்ல. போகும்போதே எப்படி தான் போறது? பெட்டிஷனோட தான் போறது. இதான் ஜெபம். ஐயோ, ஜெபம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறத தெரியப்படுத்துகிற ஒரு வழி. ஆமென். ஜெபத்துக்கு இன்னொரு பேரியா, நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பை
அவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு வழி. நீங்கள் நைட்டு 11 மணிக்கு இங்கே வந்து பாருங்கள், நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். என் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு, அப்பா இன்றைக்கெல்லாம் நான் சூப்பராக நடத்திட்டீங்கப்பா, நாளைக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னு, நாளைக்கு என்ன ஐடியா அவர்கிட்ட போய் நாளைக்கு என்ன ஐடியான்னு கேட்டது என்னையா. நம்ம ஜெபம்னா என்னன்னா அப்படியே வந்துடணும், போட்டு முழங்காலில் நின்று லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு, இந்த ஸ்தோத்திர பலி புக்கு ஒன்று இருக்கு, அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வோம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அருமையானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென், உண்மை உள்ளவரே ஸ்தோத்திரம். அவர் உண்மை உள்ளவர் தான். என்னை சகித்துக் கொள்ளுகிறவரே ஸ்தோத்திரம். என்னைக்கா சொல்லிடுமா, என்னை சகிச்சுக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென். எல்லாம் ஒரு 100 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு, இதுல பெருமை வேற என்னது, ஸ்தோத்திர பலி சொல்லி வச்சு 100, அடுத்து என்னது, அப்படியே மெதுவா பைபிளுக்குள்ள இருந்து லிஸ்ட்டை உருவுறது. லிஸ்ட்டை உருவி இப்படி வச்சுட்டு இதா ஜெபம், இதா ஜெபம். என்ன செய்ய, ஆண்டவரே ஆண்டவரே சொல்லுமா, என்னம்மா, ஆண்டவரே 15 நிமிஷம், ஆண்டவரே ஆண்டவரே நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவரும் சேர்த்து உட்கார்ந்து அழுதுட்டு எழுந்து போயிடுவாரு இல்லையா. இது ஜெபமா? ஜெபம்னா என்ன தெரியுங்களா, என் அன்பை அவர்கிட்ட நான் சொல்றேன், வெளிப்படுத்துகிற ஒரு வழி. ஒரு வழி, நிறைய வழி இருக்கு. என் அன்பை வெளிப்படுத்த அவர்கிட்ட நிறைய வழி இருக்கு. ஆனா ஜெபம் தான் முதல் வழி. எப்படி ஜெபம் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். ஜெபத்தை என்ன செய்யணும், என்ஜாய் பண்ணணும். அப்படியே உட்கார்ந்து அழகா முழங்கால் போட்டு உட்கார்ந்து, ஏசப்பா எவ்வளோ அழகா என்ன நடத்தி வந்தீங்க ஆண்டவரே, நீர் எப்படி என்ன ஆண்டவரே என்னையவே ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லணும். எதுக்குப்பா என்னையவே நினச்சிட்டு இருக்கிறீங்க, என் குடும்பத்தையே நினச்சிட்டு இருக்கீங்க, பிள்ளைகளே நினச்சிட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ அருமையான ஒரு பண்ணீங்க. உங்களை விட்டு நான் எங்க ஆண்டவரை போவேன், உங்களை விட்டு நான் எங்க ஆண்டவரை போவேன், எனக்கு எல்லாமே நீங்க தாப்பா அப்படி சொல்லிட்டு, ஆமே அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும், எந்திரிச்சிடணும். இந்த லிஸ்ட் கொண்டு போற வேலையை வச்சுக்கூடாது. பெட்டிஷன் போடுற வேலையை, விண்ணப்பத்தை, அப்ளிகேஷனை தூக்கிட்டு உட்கார, இதுதான் நம்ம ஜெபம். எதுக்கு ஜெபம் பண்றீங்கன்னா, தேவைக்காக ஜெபம் பண்றேன். ஏங்க நம்ம தேவை எல்லாமே அவருக்கு தெரியுங்க. எனக்கு என்னை உருவாக்குனவர் இந்த பூமியில எனக்கு என்ன தேவைன்னு எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமென் தானா? அல்லேலூயா. ஆமென். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனை அவர் என்ன செய்யறாராமா, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன் சொன்னார்னா, எளியவன் ஆவியில ஜெபம் பண்ணும்போது ஒரு எளிமை, ஆவியில எளிமை. ஆமென். பரிசேயனுடைய ஜெபத்துல கூப்பிடும்போது அவனுக்குள்ள ஆவியில பெருமை என்ன இருந்துச்சு, ஜெபத்துல பெருமை, ஜெபத்துல பெருமை. என்ன பெருமை, ஆண்டவரே இந்த பக்கத்துல ஒருத்தன் ஜெபம் பண்றான் பாருங்க, அவன மாதிரி கிடையாது நான் அப்படின்னு சொன்னான். பக்கத்துல எனக்கு பின்னாடி ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவன மாதிரிலாம் நான் இல்ல ஆண்டவரே அப்படி சொன்னான். ஆமென். ஆண்டவர் அந்த ஜெபத்தை திரும்பி கூட பார்க்கல, அந்த ஜெபத்தை திரும்பி கூட பார்க்கல. கடைசியில வாசல்ல ஒருத்தன் ஒரே வார்த்தை சொன்னான், பாவியாகிய என் மேல, நான் பாவி ஆண்டவரே, தான் யாருன்னு ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு பேர் தான் எளிமை. என்னுடைய நிலைமையை, உண்மையை ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு பேர் தான் எளிமை. அல்லேலூயா. இங்கத்தான் பொய்ய கீய உருட்டிட்டோம், அவர்கிட்டயும் போய் நீ என்ன செய்யறது, ஐ எம் எ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் வந்திருக்கேன். ஆமென். அவர்ல சொல்லணும், என் பிள்ளை ரொம்ப பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன்றாவே அப்படின்னு அவர்ல சொல்லணும். நம்மளே போய் சொல்லிக்கிறது, ஆண்டவரே ஐ எம் சோ அண்ட் சோ, தூர போன்றுவார், தூர போப்பா அப்படின்னு விடுவிக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைப்பது தான் பாக்கியம், கர்த்தர் நம்மை ரட்சித்தது தான் பாக்கியம். இன்றைக்கும் கர்த்தர் எல்லாவித ஆமென் காரியங்களிலும் இருந்து நம்மை விடுவிப்பதுதான் நமக்கு கிடைத்த பாக்கியம். அதனாலதான் சொன்னார், ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவனுடையது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பர் 4 வாசிங்க, முடிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என்ன செய்றார் எரேமியா, ஆமென், எரேமியா சாரி சங்கீதம் 140:12 வாசிங்க. 140:12 சீக்கிரமா. சங்கீதம் 140:12 வாசிப்போம்.
சிறுமையானவரின் வழக்கையும் எளிமையானவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. அழகா, எவ்வளவு அழகா. எல்லாமே சங்கீதத்துல தான் தியானிச்சிருக்கேன். பாருங்க, சங்கீதத்துல தான் அப்படியே வாசிங்க, சூப்பரா இருக்கும். பாருங்க என்ன சொல்றாரு. ஆமென். வாசிங்கயா. சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். ஆண்டவர் என்ன செய்வாராமா? நினைப்பார், ரட்சிப்பார், விட்டுவிப்பார், விசாரிப்பார். யார? எளியவனை. ஏன் இன்னும் என்ன விசாரிக்கல ஆண்டவர்? ஏன் இன்னும் என்ன ஆண்டவர் விடுவிக்கல? ஏன் இன்னும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்குள்ள பூரணப்படல? கர்த்தர் என்ன நினைக்கிறாரா இல்லையா? பாஸ்டர், கர்த்தர் எங்களை மறந்துட்டாரு. எவ்வளோ பேர் ஜெபத்தில் வந்து சொல்கிறோம், கர்த்தர் எங்களை மறந்துட்டார் பாஸ்டர். ஏன் மறந்தாரு? ஒன்னே ஒண்ணுதான். என்ன இருக்கணும்யா? ஆவியில எளிமை. ஆவியில எளிமை. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிப்பேன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஆவியில எளிமை. ஆமென். என்ன செய்யுமா? கர்த்தரை நினைக்க வைக்கும். ஆவியில எளிமை கர்த்தருடைய கரம் கொண்டு நம்மளை ரட்சிக்க வைக்கும். ஆவியில எளிமை எல்லா இக்கட்டுகளுக்கும், இந்த பூமியில நடக்கிற எல்லா பாடுகளுக்கும் நம்மை விடுவிக்கும். ஆவியில எளிமை. அவர் நம்மளை விசாரிப்பார். எளியவன் என்ன செய்வாரா? விசாரிப்பார். யார் விசாரிச்சா என்ன? அவங்கெல்லாம் எங்களை பார்க்கறதே இல்லை பாஸ்டர். இப்பெல்லாம் மூஞ்சி இப்படி இந்த சைஸுக்கு ஆயிடும். நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும். இந்த வார்த்தை சொல்லும் போது மட்டும் இப்படி ஆயிடும். அவன் விசாரிப்பானா? நம்மளை ஆண்டவர் இந்த உலகத்தில் படைச்சாரு. அவங்கெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லியா கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சாரு? அதுக்கா அழைச்சாரு? அதுக்கா சபை? அதுக்கா இவ்வளவு அழகான பாஸ்டர்? அவங்கெல்லாம் விசாரிக்கணும்னா யார் விசாரிப்பார்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களை கவலைகளை எல்லாம், ஆமென், கவலைகளை எல்லாம் யார் மேல வச்சிருங்க? கவலைப்படுகிறதுனால ஒரு சரீரத்தில் ஒரு முழத்தை யார் கூட்ட முடியும்? நான் சொல்லல. கவலை நல்ல இருதயத்தை ஒடுக்கும். கவலை நல்ல இருதயத்தை என்ன செய்யுமா? ஒடுக்கும். எதுக்கு கவலைப்படுறீங்க? அவங்க எங்களை பார்க்கல, இவங்க எங்களை பார்க்கல, அவங்க எங்க வீட்டுக்கு வரல, இவங்க எங்க வீட்டுக்கு வரல, நாங்கெல்லாம் ஏழைங்க. நம்ம தாங்க பணக்காரங்க. ஏங்க நம்ம தாங்க கோடீஸ்வரங்க. நம்ம தான், நம்ம மல்டி மில்லியனருங்க. நம்ம மல்டி மில்லியனர். இயேசு நம்ம கூட இருக்காருங்க. ஏசப்பா அந்த அவ்வளோ பேத்துக்கு ஜீவன் கொடுத்தவரை நம்ம உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம். அவனெல்லாம் உரிமை கொண்டாடல, நானும் நீங்களும் உரிமை கொண்டாடுறோம். எங்கப்பா அப்படின்னு உரிமை கொண்டாடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் தானா? ஆவியில எளிமை என்ன செய்யும் தெரியுமா? வீடு திரும்ப பண்ணும். ஆவியில எளிமை அப்பாவை தேட செய்யும், வீடு திரும்ப பண்ணும். ஆமென். புத்தி தெளிய பண்ணும். ஆவியில எளிமை புத்தி தெளிய பண்ணும். தகப்பன் வீட்டுக்கு திரும்ப செய்யும். ஆவியில எளிமை வெண்வஸ்திரம் உடுத்துவிக்கும். ஆவியில எளிமை சரப்பணியை கழுத்துக்கு போடுவிக்கும். ஆவியில எளிமை பாதரட்சியை தொடுத்து வைக்கும். ஆவியில எளிமை கொளுத்த கன்றை அடித்து பந்தியிலே அமரச் செய்யும். ஆவியில எளிமை பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுக்கும். அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க. அதான் அடையாளம், அதான் அடையாளம். ஆமென் தானா? விசாரிப்பார். ஆமென். பாருங்க, சின்ன பிள்ளை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். காசை எப்படி செலவு பண்ணானாமா? வசனம் என்ன சொல்லுது? காசை எப்படி செலவு பண்ணானாமா? வேசிகளிடத்திலே தன் ஆஸ்தியெல்லாம் செலவழித்தான். ஆனா ஒரு நாள் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இல்ல, ஆமென், எங்க வீட்டுல நிறைய வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு இருக்கு. எங்க வீட்டுல சொல்லுங்க, எங்க வீட்டுல வேலைக்காரனுக்கே நல்ல சாப்பாடு. நான் எதுக்கு பண்ணித்தவிடுக்கு அலையணும்? சொல்லுங்க அந்த வார்த்தைய. நான் ஏன் பண்ணித்தவிடுக்கு அலையணும்? ஆமென். இப்ப ஆசை எது மேல போயிடுச்சு? பசினால ஆசை எது மேல போகுதுங்க? பண்ணி வயிறும் என் வயிறும் ஒண்ணா? சொல்லுங்க. பண்ணி வயிறும் நம்ம வயிறு ஒண்ணா? தவிடு நமக்கு சேருமா? தவிடு சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிறு வலி. ஜோலி
முடிஞ்சுது இல்லையா? அப்போ என்ன ஆண்டவர் அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. என் அப்பா வீட்டில் எங்க வீட்டில் வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு, 3 நேரம் வேலைக்காரங்களுக்கே எங்க அப்பா நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு. நான் இப்போ பிள்ளைன்ட்டு போக மாட்டேன், நான் இப்போ பிள்ளைன்ட்டு போக மாட்டேன், என்னன்ட்டு போறேன். என்ன வேலைக்காரர்ல ஒருவனா நான் போய் சேர்ந்தா அவங்க சாப்பிட்ற சாப்பாடே எனக்கு போதும், பிரமாதம். எங்க வீட்டில் வேலைக்காரங்களுக்கு நல்ல சாப்பாடு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடே எனக்கு போதும், அதே பிரமாதம். ஆமென். இப்ப வந்து வெளியே நிக்கிறாரு. ஆமென். இப்ப வெளியே நிக்கிறாரு. அண்ணன் பெரிய அண்ணன் வந்து கோவிச்சுட்டு வாசல்ல நிக்கிறான். இது ஆவியே இல்லாத ஆள், இது ஆவியே இல்லாத ஆள், இது அதிகாரம். இது என்னன்னா அதிகாரம். நான் தானே பிள்ளை, நான் தானே மூத்தவன், நான் தானே உங்க கூட இருந்தேன், நான் தானே எல்லாமே தோட்டத்துக்கு டெய்லி நான் தான் போனேன், வேலை செஞ்சேன், மாடு மேய்ச்சேன், ஆடு மேய்ச்சேன், பால் கறந்தேன், எல்லாமே பண்ணினேன். அவன் எங்கேயோ போய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறான். அவனை கூப்பிட்டு என்ன இப்படி வீட்டில் இவ்வளோ தோரணம் கட்டிருக்கீங்க, சீரியல் போட்டிருக்கீங்க, கறி குழம்பு வேற வெந்துக்கிட்டு இருக்கு, கொளுத்த ஆடு அடிச்சிருக்கிறீங்க, எல்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு, ஆளை குளிக்க வச்சிருக்கீங்க, புது சட்டை வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்க செயினை கழட்டி அவனுக்கு போட்டிருக்கீங்க, உங்க மோதிரத்தை கழட்டி அவனுக்கு போட்டிருக்கீங்க, வெண் வஸ்திரம் தரிச்சிருக்கிறான், ஆளை மின்னு பிரமாதமா இருக்கான். அதிகாரம் வேலை செய்து. நான் சொல்லிட்டா, அடையாளத்துக்கு முன்னாடி அதிகாரம் 10 காசு. ஆமென். தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்துக்கு முன்பாக ஆவியின் எளிமையின் அடையாளத்துக்கு முன்பாக, ஆமென், ஆவியின் எளிமை என்கிற அடையாளத்துக்கு முன்பாக விசுவாசத்தினால் பிள்ளை என்கிற அதிகாரம் 10 காசு உதவாது. புரியல? சும்மா தான் ஆமென் சொன்னீங்க. இப்ப நீங்க ரிட்டர்ன் சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன், விளங்கிருங்க, உங்க இருதயத்தில் போட்டும். ஆவியிலே எளிமை என்கிற பிள்ளையின் அடையாளம். ஆமென். அடையாளம், அந்த அடையாளம் செய்கிறதை விசுவாசத்தினாலே பிள்ளை என்கிற அதிகாரம் பெற்றவனாலே செய்ய முடியாது. ஆமென். இந்த விசுவாசத்தினாலே அதிகாரம் பெற்ற பிள்ளை என்கிற அதிகாரம் பெற்றவன் வெளியே கோச்சிட்டு நிற்கிறான். அவனை எப்படி நீங்க இப்படி ஏத்துக்கலாம், அவனை எப்படின்னு சொல்லி. ஆனா மனம் திரும்பி அடையாளத்தோடு, நான் என் தகப்பனின் பிள்ளை என்கிற அடையாளத்தோடு வந்தவன் இப்ப ஆள் பிரமாதமா மாறிட்டார். என்ன தெரியுமா சொன்னார் அவங்க அப்பா? காணாமல் போனான், இப்பொழுது காணப்பட்டான், மரித்து போனான், இப்பொழுது பிழைத்திருக்கிறான். அட்டகாசமா சொல்லுவார். ஆமென் தானா? ஆமென் தானா? அப்போ விசாரிக்கிற தேவன், நினைக்கிறவர், ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், விசாரிக்கிறவர். 4, 5. ஆமென். 5 எரேமியா 20:13. எரேமியா 20வது அதிகாரம் 13வது வசனம். சீக்கிரமா வாசிக்கலையா? எரேமியா 20:13. பிரயோஜனமா இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பணும், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ஆவியில நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். என் தேவ பிள்ளைகள் இருதயத்தில் இதை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆமென். வாசிங்க. எரேமியா 20:13. கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை என்ன செய்யுங்க? பாடுங்கள். பாடிட்டீங்களா? கர்த்தரை பாடிட்டீங்களா? தம்பி கூட சேர்ந்து பாடுனீங்களா? கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை துதியுங்கள். துதிச்சிட்டீங்களா? கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எளியவருடைய ஆத்துமாவை பொல்லாதவருடைய கைக்கு தப்புவிக்கிறார். பொல்லாங்க என்ன செய்வான்? தீங்கு செய்வான். எதுக்கு தீங்கு செய்வான்? நம்ம ஆத்துமாவுக்கு தீங்கு செய்வான். ஒரு கெட்ட சாவுகாசம் என்ன செய்யும்? ஆமென். இப்போ நீங்கள் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம்னு பாருங்களேன். ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, ஆலயத்துக்குள்ளே வந்துட்டீங்க, அருமையான அப்பா அம்மா உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு, அந்த பசங்களுக்கு சொல்கிறேன், ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். அன்னைக்கு நைட்டு போக வேண்டியது இருக்குது, போயிட்டீங்க, மறுநாள் கல்யாணம். அன்னைக்கு நைட்டு நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளுவீங்க? தண்ணியை போட்டு காத்துக்கொள்ள முடியுமா? அன்னைக்கு பூரா ரவுண்டு கட்டுவானுங்க இல்லையா? அன்னைக்கு இல்லைன்னா அவங்க அக்கா கல்யாணம் இல்லையா? பசங்க பாருங்க, கல்யாணத்துக்கு போவாங்க, ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்துக்கு, அக்கா மேரேஜ்டா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பாவம் கல்யாணம் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாமல் இவன் என்ன செஞ்சிருவான்?
நம்ம அப்பா அம்மா நம்ம ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். பாஸ்டர் நம்ம கூடயே இருக்கிறாரு, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கல்யாணம் என்ன பண்ணிடலாம், ஞானஸ்தானம் எடுத்து கத்தர் ஆண்டவருக்கு உதவியா சபைக்கு உதவியா இருப்போம். இப்போ அக்கா கல்யாணம் வர வந்துருச்சு. இப்போ அவன் சொல்கிறான், என்னடா மச்சான் ரட்சிக்கப்பட்டியா, சர்ச்சைக்கு போறியா, ஊழியத்தில் இருக்கிறியா, ஒரு நாள் நைட்டு தானே. அவனை ஏன் பார்க்குற, எல்லாரும் சேர்ந்து அவனை பாருங்கய்யா, சோத்துறான். அவன் அவன் நல்ல கவனிங்க, அவன் சொல்லுவான், அவன் ஒரு நாள் தானே. அவன் அல்லேலூயா, நல்ல கவனிங்க. நான் ஒரு சாவுக்கு போயிருந்தேன், மடத்து குளத்தில் ஒரு சாவுக்கு போயிருந்தேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாருக்குமே 45-46 வயசு ஆயிடுச்சு. அப்போது அந்த சாவு முடிஞ்ச உடனே ஒருத்தன் லீடர், அப்போவே லீடர், அவன் 15 வயசுலேயே லீடர் தான் எங்களுக்கு. அவன் எழும்பு மச்சான் காசு கொடுறானா. எதுக்குடான்னு, என்ன எதுக்குன்னு கேட்குற அப்படின்னா, எதுக்குடான்னு, மறுபடியும் எதுக்குடான்னு, வண்டி எடு அப்படின்னா, காரை நான் எதுக்குன்னு சொல்லு அப்படி, இந்த வேலை செய்வான்னு தெரியும் எனக்கு, எதுக்குன்னு சொல்லு அப்படின்னு. வண்டி எடுறா, என்னடா எதுக்குன்னு கேட்குற, நீ வண்டி எடு அப்படின்னா, நீ என்னன்னு சொன்னால் நான் வரேன் வண்டி எடுக்கிறேன். முடிஞ்சதில்ல, தாத்தா முடிச்சிட்டோம்ல, அடக்கு பண்ணியாச்சு, அவ்வளோதான், அடுத்த வேலையை கவனிப்போம் அப்படின்னா. அடுத்த வேலைன்னா என்னது, பூரா சரக்கு. நான் சொன்னேன், நான் வரல. ஏண்டா அறிவு இருக்கு அவங்களுக்கு, நான் பாஸ்டர்டா அப்படின்னு. அது நாளையிலிருந்து, ஒருத்தன் சொல்கிறான் பின்னாடி நின்று, அது நாளையிலிருந்து அப்படின்னா, கொன்றுவேன் அவன். அது நாளையிலிருந்து, இன்னைக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கு நீ எங்களுக்கெல்லாம் பாஸ்டர் கிடையாது. இன்னொருத்தன் இன்னும் நீ எனக்கு பாஸ்டர் கிடையாது அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கே பாஸ்டர். நான் சொன்னேன், இந்த உலகத்துக்கே நான் பாஸ்டர்டா. ஆமே, நான் இந்த உலகத்துக்கே பாஸ்டர். கொஞ்ச நேரம் போராடி பார்த்தானுங்க, கொஞ்சம் நெருங்கிய நண்பன், ரொம்ப போராடினான். என்னடா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, வந்த இடத்துல அது ரொம்ப அசிங்கமாக இருக்கு அவனுக்கு. தம்பி கவனிக்கிறீங்களா, அது ரொம்ப அசிங்கமாக நான் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு. என்னடா வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரே. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா என் காலில் உட்லேண்ட் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னா ஆமேன் ஓடி போயிருங்கடா. ஆமேன் எல்லாம் போயிட்டானுங்க. போயிட்டு எனக்கு தெரியல, மாட்டிட்டேன். போயிட்டு வந்தால் வேற மாதிரி இருப்பானுங்கல்ல, ஐயோ ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் என்ன செஞ்சேன், அப்படியே அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வண்டி இருங்க போயிடலாம், நைஸாக கிளம்பி ஓடியான்ட்டோம். ஆமேன். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு நண்பர் தான், சின்ன வயசுலேருந்து கூட பழகின நண்பன் தான், உயிர் தோழன் தான் இல்லையா. இன்னும் சொல்ல போனால் ஒரு உண்மையை சொல்லிட்டா, நான் தான் அவ்வளவும் கற்றுக் கொடுத்தேன். அதுதான் உண்மை, நான் தான் அவ்வளவும் சொல்லி கொடுத்தது நான் தான். ஐ எம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர். சரியா, நான் தான் அவ்வளவும் சொல்லி கொடுத்தேன். அதை ஒருத்தன் சொல்கிறான், எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இவன் பெரிய பரிசுத்தவன் ஆகிட்டான்டா. ஆமாம் ஆமாம், விடணும் இல்லை, விடணும் இல்லை இல்லையா, விடணும். என்ன செய்யணும், விடணும் விடணும். இந்த உலகம் அசிங்கமான உலகம், அவலட்சணமான உலகம். கொஞ்சம் ஏமாந்தா பிசாசு தந்திரமாக நம்மளை ஏமாத்திடுவான். விட்டு விலகணும், ஓடணும். ஆமென், ஓடணும், விட்டு விலகணும், பரிசுத்தமாக வாழணும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறார் அவர், ஆவியில எளிமையுள்ளவன் என்ன செய்கிறாரா, விசாரிக்கிறார், தப்புவிக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மளை என்ன செய்வார், தப்புவிக்கிறார். சில ஆட்கள் என்ன செஞ்சிருவாங்க, சில ஆட்கள் என்ன செஞ்சுவாங்க, தப்புவித்த முடியாம சரி மச்சான் கொஞ்சோண்டு ஊத்துறா, ஏன் அங்கதான் மாட்டிக்குவோம், அங்கதான் மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட புலம்பி தீக்கணும், அங்கதான் மாட்டிடுவோம். ஆமென். நமக்குள்ள ஒரு தைரியம் வேற சொல்லுவான் இந்த சைடு பிசாசு, ஒரு நாள் தானே ஆண்டவர் 70 தடவை மன்னிக்கிறவர். ஒரு தடவை 70 தடவையா குடிச்ச, ஒரு தடவை தானே வா. அல்லேலூயா. தப்பு வைக்கிற ஆண்டவர், எளிமையானவனை தப்பு வைக்கிற தெய்வம். ஆமென். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். 6வது காரியம் எரேமியா. ஆமென். 20:13 வாசித்துட்டு உபாகமம் 15:7. உபாகமம் 15:7. ஆமென். சீக்கிரமா முடிச்சிடலாம்யா. ஆமென். உபாகமம் 15:7. நீங்க சீக்கிரம் வாசித்தா நான் சீக்கிரம் முடிப்பேன். உங்க மேலதான் என் மிஸ்டேக்கு. 15:7.
விரலதமா லேட் எனக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் தந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. இப்ப எரேமியா 20:13 வாசிங்க. இப்ப 20:13 எரேமியா 20:13 வாசிங்க. அங்க ஒரு வார்த்தையை நம்ம வெளியெடுக்கணும். ஏற்கனவே வாசித்துட்டோம். தப்புவிக்கிறாருங்கிற அந்த டாபிக் கீழே அதை வாசிச்சோம். இப்ப அங்க இருந்து இன்னொரு வார்த்தையும் நம்ம வெளியே எடுக்கணும். எப்படி தப்பு வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைக்கிறார். பொல்லாதவர்களின் கைக்கு என்ன செய்கிறாரு? தப்பு வைக்கிறார். ஆமென் தானா? அப்ப உபாகமம் 15:7 என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அவன் எளியவனா இருந்து உங்ககிட்ட கேட்டான்னா அவனுக்கு என்ன செய்ய? கையை மூடாத. 11 வாசி. அதே அதிகாரத்துல 11:11 வசனத்தை போடியா. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளிமையானவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தினுடைய மைய கருத்து என்ன? அந்த வார்த்தை இல்ல, ஆனா அந்த மைய கருத்து என்ன? இறங்கு, இறங்கு. என்ன செய்ய? இறக்கம் செய்ய. இறக்கம் எளியவனுக்கு என்ன செய்யணும்? இறக்கம். ஏன்னா எளியவனுக்கு நான் இறங்குறேங்கிறார். எளிமை, ஆவியில எளிமை உள்ள ஆளுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? இறங்குவார், இறக்கம் செய்வார். இதனாலதான் மலைப்பிரசங்கத்தில் அங்க வந்து ஆமென், இங்க பிதாவாகிய தேவன் சொன்னதை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்க வந்து ஒரே வார்த்தையில முடிக்கிறாரு. என்ன முடிக்கிறாரு? ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஏன் பாக்கியவான பார்த்தாரு? கடவுளே அவனை நினைக்கிறாரு, கடவுளே அவனை ரட்சிக்கிறாரு, கடவுளே அவனை விடுவிக்கிறாரு, கடவுளே அவனை தப்பு வைக்கிறாரு, கடவுளே அவனை விசாரிக்கிறாரு, கடவுள் அவனுக்கு இறங்குகிறார். 6 கடைசியா எளியவனை ஒன்று செஞ்சு முடிப்பார். ஆமென். என்ன செய்து முடிப்பார் தெரியுமா? வாசிங்களேன். ஆமென். கடைசியா ஆமென். சங்கீதம் 113:7 வாசித்து முடிக்கிறோம். ஆமென். 113:7 சங்கீதம் 113:7 சீக்கிரம் ஐயா. சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து, கவனிக்கிறீங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கவனிங்க. ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன உயர்த்துவாருன்னு சொல்லுங்க. ஆண்டவர் என்ன உயர்த்துவாருன்னு சொல்லுங்க. இந்த உலகம் பார்க்கிற மாதிரி கர்த்தர் என்ன பார்க்க மாட்டாருன்னு சொல்லுங்க. இந்த உலகம் நிதானிக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன நிதானிக்க மாட்டாரு. இந்த உலகம் எனக்கு தீர்ப்பு செய்யற மாதிரி கர்த்தர் எனக்கு தீர்ப்பு செய்ய மாட்டாரு. இந்த உலகம் என்ன குறித்து பேசுற மாதிரி கர்த்தர் ஒரு நாளும் என்ன குறித்து பேச மாட்டாரு. இந்த உலகமும் உறவும் நண்பர்களும் ஆமை என்னுடைய சொந்தங்களும் ஆமை இந்த உலக மக்களும் ஜனங்களும் என்னை குறித்து தீர்ப்பு செய்கிறது மாதிரி, நியாய தீர்ப்பு செய்கிறது மாதிரி, என்னை தூக்கி எடை போடுகிறது மாதிரி அவர் ஒரு நாளும் பார்க்கிறது இல்ல. அவர் என்னை உயர்த்துகிற தேவன். ஆமென். அவர் என்னை உயர்த்துகிற கர்த்தர், அவர் என்னை உயர்த்துகிற தேவன். என் ஆவியின் எளிமையை நன்றாய் அறிந்தவர். என் ஆவியின் எளிமை, நான் ஆவியிலே புலம்புவதை, நான் ஆவியிலே கர்த்தரோடு இருப்பதை, நான் ஆவியிலே தேவனை உயர்த்துவதை, நான் எளிமையோடு ஏழ்மையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நித்தம் தேடுவதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எளியவன் என்ன செய்வாராமா? ஆவியிலே எளிமை உள்ளவன் என்ன செய்வாராமா? விடுவிக்கிறார், உயர்த்துவாரியா. கடைசியா உயர்த்துவார். அவர் சிறியவனை புழுதி இருந்து தூக்கி விடு. சொல்லுங்க, தூக்கி விடுகிறார். ஆமென். நான் இப்ப 100 டாபிக் எடுத்துட்டு போயிருவேன். அவ்வளவு இருக்கு வசனம். தூக்கி விடுவார். ஆமென், ஆமென். சொல்லுங்க, ஆமென். பாஸ்டர், எங்களை எல்லாம் தூக்கி விட யார் இருக்கா? நான் சொல்றேன், இயேசு இருக்கார் உங்களை தூக்கி. நான் சொல்றேன், நான் உங்கள் தகப்பன், நான் உங்கள் போதகன். ஆமென். ஆபிரகாம் பிரான்சிஸ், நான் சொல்லுகிறேன், ஆமென். கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். பட்டுக்குழியிலிருந்து, ஏழ்மையான நிலைமையிலிருந்து, ஆமென், வறுமையிலிருந்து, சிறுமையிலிருந்து, எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து தூக்கி விடுகிற தேவன். ஆமென். தூக்கி விடுவார். எளியவனை குப்பையிலிருந்து, ஆமென், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இன்னொரு வசனத்தை படிக்கிறீங்களா? ஆமென். 1 சாமுவேல், ஆமென், சாரி, சங்கீதம் 107:41 இன்னொரு வசனம். அதுக்கு நிகராக இன்னொரு வசனத்தை காண்பித்து நான் முடிக்கிறேன். ஆமென். 107:41. 107. எளியவனையோ
எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். ஐயோ, கையை தட்டிருங்க. நீங்க ஒரு ஆள் எளிமையா இருந்தா, நீங்க ஒரு ஆள் ஆவியில உண்மையா ஆவியில நல்ல கவனிங்க. இந்த பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆசையோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியில நாம் எளிமையான நிலைமைக்கு திரும்பும் போது நமக்காக நம்முடைய மந்தையை, நம்முடைய வம்சத்தை மந்தையை போல் ஆக்குகிறது. நம்முடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய ஜெனரேஷன், ஆமென், நம்முடைய ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நான் இன்னைக்கு நினைக்கிறேன், யாரோ எங்க தாத்தா முப்பாட்டன் யாரோ ஒரு ஆள் ஆவியில எளிமையா ஆண்டவரை தேடி இருக்கிறாரு. அதனால ஆமென், எங்க குடும்பத்துல 4 பேரை கர்த்தர் ஊழியக்காரராக வச்சிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆமென். ஒவ்வொரு குடும்பம், எங்க குடும்பத்தில் நான், அண்ணன், எங்க பெரியம்மா குடும்பத்தில் பாஸ்டர் எட்வின் ஜெயக்குமார், ஆமென், இன்னொரு சித்தி குடும்பத்தில் சென்னையில் ஒரு அக்கா ஊழியத்தில் இருக்கிறா. ஆமென். எல்லாரும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளை கர்த்தர் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்களேன். நம்முடைய சந்ததி, நம்முடைய வம்சத்தை பாருங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது. வம்சங்களை, நம்முடைய வம்சங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வம்ச வழிகளை தேவன் எப்படி மாத்துறார்? மந்தையை போலாக்குகிறார். எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து 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 கை தூக்கி விடுகிறார். ஆமென். கை தூக்கி, வாஸ்தவத்துல 113:7 தூக்கி விடுகிறார், உயர்த்துகிறார். என்ன சொல்றார்? உயர்வுனா சாதாரண உயர்வு அல்ல, எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வை. ஆமென். சொல்லுங்க. அவங்க உதவி செய்யல, இவங்க இன்னுமே வாயில் அதை பார்த்தோன்னா வாய் மேலே அடிச்சிருவேன். சரியா? வாயில் அந்த வார்த்தை வந்துச்சு, அவங்க உதவி செய்யல, இவங்க உதவி செய்யல, அவங்க எங்களை நினைக்கல, இவங்க எங்களை நினைக்கல, அவங்க எங்களுக்கு இதை பண்ணலை. ஒன்றும் பண்ண வேண்டாம். யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம். யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம். கர்த்தர் எல்லாத்தையும் தருவார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். 37:5 அப்படிதானே சொல்லிச்சு. ஆமென். கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய். கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆமென் தானா? ஹல்லேலூயா. யார் என்ன பண்ணு, என்ன செய்ய போரு? அவன் யார் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நீங்க எனக்கு என்ன தருவீங்க? வீடு கட்டும் போது ₹1 கூட தரல. சோத்திரம். கொடுத்த நகையும் திரும்ப வாங்கிட்டீங்க. நான் திருப்பி கழுத்தில் போட்டுக்கலான்னு நினைச்சேன், இல்லையா? யார் என்ன செய்ய முடியும்? நமக்கு எதை செய்ய முடியுமாம்மா? அப்படியே செஞ்சாலும் என்னம்மா செய்வீங்க? ஒரு 10,000 ரூபா, இல்லையா? ஒரு 10,000 ரூபா, ஒரு 20,000 வரைக்கும் வரலாம். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அதுக்கு மேலே நமக்கு என்ன பலன் இருக்கு, இல்லையா? ஆனால் ஆண்டவர் செஞ்சா ஒரு கை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செஞ்சா, அவங்க இதை செய்யல, இவங்க இதை செய்யல, ஒரு நாள் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் வருத்தப்பட்டா உங்களை படைச்ச ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களை உண்மையாக நம்பி அழைச்சாரு பாருங்க, அவரை நீங்கள் துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? என்னத்தை செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒரு வீடு வேணால் தர முடியும். ஒரு 25 ஏக்கரை அம்மா எழுதி தருவாங்களா? உங்களுக்கு வாங்கி தருவாங்களா? ஐயோ, மருமனுக்கு ஒரு 25 ஏக்கர் வாங்கி கொடுப்போம். கொடுப்பாங்களா? கொடுப்பீங்களா? சொல்லுங்க. செய்ய முடியும் மேடம்? யாருமே செய்ய முடியாது. கர்த்தர் செய்வார், உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். புலம்பவே கூடாது. ஏன்னா ஒரே ஒரு காரியத்தை தான் ஃபாலோ பண்ணோம். ஆவியில எளிமை. ஆமென். ஏங்க, நான் என்னுடைய பிரசங்கத்தை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. சின்ன காரியம் தான் இருக்கும், நான் ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். நான் அப்படிதான் தேடி 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 எடு ஆண்டவர் உணர்த்திட்டாருன்னா அதை தேடிட்டே இருப்பேன். கர்த்தர் சொல்ற காரியம் சின்னதா இருக்கும். ஆமென். காலையில செய்தி போய் கேளுங்க. ஆமென். நான் விளக்கினதை புசித்தாயோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு என்னெல்லாம் கர்த்தர் விளக்குனாரு, எதனால நமக்குள்ள ஆவிக்குரிய நிர்வாணம்னு 7 மணி செய்தியில பேசியிருக்கேன். ஆமென். ஆவிக்குரிய நிர்வாணங்கள். ஆமென். ஆமென். ஆண்டவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு, நான் விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? ஆமென். ஆதாம் சொன்னா, நான் நிர்வாணியா இருக்கிறேன் ஆண்டவரே. யாரா சொன்னா உனக்கு நிர்வாணின்னு? நீ நிர்வாணின்னு உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்ட அடுத்த கேள்வி, நான் விளக்கினதை தொட்டையா? அப்ப அதுதான் நிர்வாணத்துக்கு காரணம். அதுதான் நிர்வாணத்துக்கு 7 காரியம் பேசியிருக்கிறேன். வீட்டில் போய் சமைச்சுக்கிட்டே அந்த செய்தியை கேளுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம்
சொல்லுங்க, எனக்குரியதுன்னு சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் எனக்குரியதுன்னு சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் என்னை நினைக்கிறார். நினைத்தவர் சும்மா விடல, ரட்சித்தார். ரட்சித்தவர் சும்மா விடலை, எல்லா இடத்திலும் என்னை விடுவித்தார். விடுவித்தவர் ஒவ்வொரு நாளும் என்னை விசாரித்தார். விசாரித்தவர் விசாரித்து அப்படியே விட்டுட்டு போல, விசாரிச்சுட்டு அப்படியே நல்லா இருக்கீங்களாம்மா, ஐயோ பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு விட்டுட்டு போல. விசாரித்தவர் என்னை தப்புவித்தார். தப்புவித்தவர் எனக்காக மனமிறங்கினார். மனமிறங்கினவர் என்னை விடலை, உயர்த்தினார். சாதாரணமா இல்லை, உயர்ந்த அடைக்கலத்தில் கண்மலையின் மேல் என்னை உயர்த்தினார்.